ஒரு கிராமத்தில் ஞானி என்று அழைக்கப்படும் முதியவர் ஒருவர் இருந்தார். அவர் அறிவு நிறைந்தவர், ஆனால் எப்போதும் அமைதியாகவே இருப்பார். ஒரு நாள் ஒரு இளம் வியாபாரி அவரிடம் வந்து, ஐயா, எனது பொருட்களை மக்கள் மதிக்க மறுக்கிறார்கள். நான் என் வாழ்க்கையில் மதிப்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஞானி அவனை பார்த்து சிரித்துவிட்டு அவனுக்கு ஒரு பளபளப்பான சிறிய கல்லை கொடுத்தார். நீ இதை எடுத்துச் சென்று உனது மதிப்பை தெரிந்து கொள். ஆனால் யாரும் இதை விற்கவோ அல்லது இதன் மதிப்பை சொல்லவோ அனுமதிக்காதே. வெறும் கேள்விகள் மட்டும் கேள் என்று கூறினார். வியாபாரி முதலில் அந்த கல்லை ஒரு காய்கறி வியாபாரியிடம் கொண்டு சென்றான். இதன் மதிப்பு என்ன என்று கேட்டான். காய்கறி வியாபாரி, இது ஒரு சாதாரண பளபளப்பான கல் போல இருக்கிறது. இதை நான் என் காய்கறிகளை எடை போட பயன்படுத்திக் கொள்கிறேன். அதற்கு ஈடாக நான் உனக்கு 10 உருளைக்கிழங்குகள் குடிக்கிறேன் என்றார். வியாபாரிக்கு ஏமாற்றமாக இருந்தது. பிறகு அவன் அந்த கல்லை நகை வியாபாரியிடம் கொண்டு சென்றான். இதன் மதிப்பு என்ன என்று கேட்டான். நகை வியாபாரி பூத கண்ணாடியால் ஆராய்ந்துவிட்டு, இது ஒரு அரிய மாணிக்கக் கல். என்னால் இதை முழுதாக வாங்க முடியாது. உனக்கு நான் 10 தங்க நாணயங்கள் கொடுக்கிறேன் என்றார். வியாபாரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிறகு அவன் அந்த கல்லை நகரத்திலிருந்த மிகப்பெரிய ரத்தினவியல் நிபுணரிடம் கொண்டு சென்றான். அவர் அதை பார்த்தவுடன் கைகள் நடுங்க, இது விலை மதிப்பற்றது. இதன் மதிப்பை என்னால் சொல்ல முடியாது. என்னிடம் இருக்கும் எல்லா பணத்தையும் எனது கடையையும் கொடுத்தாலும் இதன் மதிப்பில் ஒரு சிறு பகுதியை கூட ஈடு செய்ய முடியாது என்று கூறினார். வியாபாரி வியப்படைந்து ஞானியிடம் திரும்பிச் சென்று நடந்ததை கூறினான். ஞானி மெதுவாக சொன்னார், மகனே, நீ இப்போது புரிந்து கொண்டாயா? உனது மதிப்பு ஒரு கல்லை போன்றது. நீ யாரை அணுகுகிறாயோ என்பதை பொறுத்து உனது மதிப்பு மாறும். உருளைக்கிழங்குகளுக்கு மதிப்பளிப்பவர்கள் மத்தியில் இருந்தால் நீ உனது மதிப்பை 10 உருளைக்கிழங்குகளுக்கு இழந்தவனாவாய். ஆனால் உன் மதிப்பை உணர்ந்தவர்கள் மத்தியில் இருந்தால் உனது மதிப்பிற்கு எல்லையே இல்லை. நீ யார் உன்னை மதிக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் உனது மதிப்பை உணர்ந்தவர்கள் மத்தியில் இருக்க கற்றுக்கொள். கதை உணர்த்தும் தத்துவம். சுயமதிப்பு. மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். சூழலின் முக்கியத்துவம். உங்களை இழிவுபடுத்துவோ அல்லது தவறாக மதிப்பிடும் சூழலிலிருந்தே விலகி உங்கள் திறமையும் மதிப்பையும் அங்கீகரிக்கும் இடத்தில் இருங்கள்.